ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு கொடூரமான நாகராஜா பாம்பு தன்னுடைய மரத்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தது. அப்போ ஒரு நாள் புயல், காற்று, மழை எல்லாமே சேர்ந்து வந்தது. அப்ப ராஜநாகத்துடைய மர வீட்டுல அப்பாவி அம்முக்குருவி தெரியாம அந்த மரத்துல உட்காந்துச்சு. அந்த சமயத்துல கொடூரமான ராஜநாகம் அங்க வந்துச்சு. குருவியை பார்த்ததும் ரொம்ப கோவப்பட்டு அம்முக்குருவிய ஒரு கயிறுல கட்டி போட்டுச்சு. புயல், காற்று வேகமா வீசினதுனால அந்த மரத்துடைய கிளை ராஜநாகத்துடைய தலையில விழுந்துச்சு. அதே சமயம் சோலைவன காட்டுல எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. யார்கிட்டயும் சண்டை போடாம பயபக்தியோடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அம்முக்குருவியோட ஃபேமிலி சந்தோஷமா ஒரு மரத்துல வீடு கட்டி ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அம்முக்குருவியோட ஃபேமிலி வெளியே போகலான்னு கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. அதே சமயம் ராணா கழுகுடைய ஒய்ஃப் சொர்ணாவும் அம்முக்குருவி வீடு இருக்கிற மரத்துக்கு வந்தாங்க. அம்முக்குருவி சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம அவங்களுடைய வீட்டை சுத்தியலால அடிச்சு உடைச்சாங்க. அதே சமயம் அம்முக்குருவி அங்க வந்துச்சு. தன்னுடைய வீடு உடைஞ்சிருக்கிறத பார்த்தது. ஐயோ கடவுளே, என்னோட வீடு எப்படி உடைஞ்சிச்சு? யாரு என்னோட வீட்டை உடைச்சிருப்பாங்கன்னு தெரியலையே. நாங்க வீடு இல்லாம எப்படி இருக்க போறோம்னு தெரியல. கடவுளே, இது என்ன சோதனை எங்களுக்கு? ஓ, இது உன்னுடைய வீடா? சரி சரி, எங்களுக்கு இந்த வீடு பிடிக்கல. நாங்க தான் இங்க வீடு கட்ட போறோம். நானும் என்னுடைய வைஃபும் இனிமேல் இங்க தான் இருக்க போறோம். நீ வேணும்னா வேற ஒரு மரத்தை தேடி அங்க போய் வீடு கட்டிக்கோ. நீங்க எதுக்காக எங்களுடைய வீட்டை உடைச்சுங்க? என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? எனக்கு இந்த மரத்துல ஒரே ஒரு கிளை கொடுங்க, நாங்க அதுல வீடு கட்டிக்கிறோம். அதெல்லாம் முடியாது. நாங்க இந்த மரத்துல வீடு கட்ட போறோம். அதனால இந்த மரம் ஃபுல்லா இதுக்கப்புறம் எங்களுக்கு மட்டும்தான். ஒரு மரத்துடைய கிளை கூட கொடுக்க மாட்டேன். எனக்கு இந்த மரத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சொர்ணா சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருந்து பறந்து போச்சு. ஒரு மரத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தது. அப்ப அம்முக்குருவியோட ஹஸ்பண்ட் ஆதவன் அங்க வந்தது. ஏய் அம்மு, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்க? சொல்லு அம்மு, சொல்லு, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு தெரியுமா? அம்முக்குருவி அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுச்சு. அப்ப என்ன சொல்ற அம்மு? அவங்க எப்படி நம்ம வீட்டை உடைப்பாங்க? இது ரொம்ப அநியாயமா இருக்கு. அது நம்மளுடைய வீடு, நமக்கு தான் அந்த மரம் சொந்தம். நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டுட்டேன், ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம போய் சோலைவனத்துல இருக்க எல்லா பறவைகிட்டயும் சொல்லி இதுக்கு ஒரு முடிவை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சோலைவனத்துல இருக்கும் பறவைகள் கிட்ட பேச போனாங்க. அங்க கிளி, மைனா, டூட்டு காக்கா எல்லாரும் ஒன்னா கூடி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப வா ஆதவன், என்ன இவ்வளவு வேகமா மூச்சுவாக பறந்து வந்திருக்க? என்ன விஷயம்? ஆதவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இது மிகவும் மோசமான செயல். ஆனா நம்ம எப்படி அந்த பெரிய பறவைகள் கிட்ட சண்டை போட முடியும்? கடவுளே, நாங்க உங்களுக்காக சண்டை போட போய் எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? நீங்க வேணும்னா உங்களோட குடும்பத்தை கூட்டுக்கிட்டு எங்க கூட கொஞ்ச நாள் இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீட கட்ட ஏற்பாடு செய்யறோம். நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நினைச்சேன், அதான் உங்ககிட்ட வந்தேன். நீங்களும் அந்த கழுகுக்கு பயந்து என்னைய என்னோட இடத்த விட்டுட்டு வர சொல்றீங்க. நீங்க இந்த அளவுக்கு சொன்னதே போதும். நான் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வந்து கேட்டுக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க. அம்முக்குருவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. ஆமாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதும் ஒரு நியாயம் இருக்கு. நம்ம யார்கிட்டயும் சண்டை போட வேணாம். நம்ம வேற எங்கேயாவது ஒரு மரத்துல வீடு கட்டிக்கலாம். ஆனா வேற எங்க போய் வீடு கட்டுறது? ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வேணும்னா அங்க போய் இன்னைக்கு நைட்டு மட்டும் அங்க தங்கிக்கலாம். நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்ன மாதிரியே அவங்க இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேகமா அங்க இருந்து கிளம்பி போனாங்க. அப்போ ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அங்க ஒரு மரத்துல உட்காந்து நடந்த எல்லாத்தையும் நினைச்சு அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆன பிறகு 2 பேருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சது.
அப்ப அம்மு, உனக்கு பசி எடுக்குதா? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழங்கள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உனக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வரேன். சரிங்க, பார்த்து பொறுமையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவன் அங்கிருந்து சாப்பாடு தேடுறதுக்காக போனது. ரொம்ப தூரம் பறந்து போன பிறகு எங்கேயும் பழங்கள் கிடைக்கவே இல்லை. அதே சமயமா பார்த்து இடியுடன் மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. ஆதவன் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு ஒரு மரத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அடுக்கடவுளே, என்ன இப்படி வேகமா மழை பெய்யுது? நமக்கு நேரமே சரியில்லை. காலையில வீடு போச்சு, நைட்ல சாப்பாடு போச்சு. ச்சே, இந்த மழையில எப்படி சாப்பாடு தேட முடியும் அப்படின்னு ஆதவன் பேசிக்கிட்டே இருந்தது. அப்ப அங்க ஒரு பெரிய மரத்தை பார்த்தது. அட, அங்க ஒரு மரம் இருக்கு, அதுல சின்ன ஓட்டையும் இருக்கு. அங்க போயிடலாம், மழை நின்ன பிறகு பழங்களை தேட போலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட போச்சு. ஆனா ஆதவனுக்கு தெரியாது அது கொடூரமான ராஜநாகத்துடைய வீடுன்னு. அட, என்னது இந்த மரம் பார்க்க வித்தியாசமா இருக்கே, அதுவும் படிக்கட்டெல்லாம் வச்சு ரொம்ப செமையா இருக்கு. நம்ம உடனே உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் வீட்டுக்குள்ள போகும்போது அதே சமயமா பார்த்து அந்த கொடூரமான ராஜநாகம் அந்த மர வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. அந்த பாம்பை பார்த்த உடனே ஆதவனுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே நின்னுட்டான். கொஞ்ச நேரத்துல பேச்சு மூச்சே காணோம். அடக்கடவுளே, என்ன இது சோதனைக்கு மேல சோதனை வருது? எவ்வளோ பெரிய பாம்பு! எதா தண்டி கடவுளே, இந்த பாம்பு கிட்ட இருந்து என்னைய எப்படியாவது காப்பாத்துங்க. சின்ன குருவியே, எதுக்கு என்னுடைய வீட்டுக்கு வர? என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய புதையில திருட பாக்குறியா? நான் உன்னைய சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜநாகம் ஆதவனை கயிறு எடுத்து கட்டி போட்டுச்சு. அதே சமயமா காட்டுல வேக வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது. அந்த வீசின காத்தால பக்கத்துல இருந்த மரத்தோட கிளை ஒண்ணு அந்த பாம்பு தலை மேலேயே விழுந்தது. பாம்பும் மயக்கமாயி கீழே விழுந்துருச்சு. ராஜநாகமும் வலி தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டே இருந்தது. அதே சமயம் சாப்பாடு தேட போன ஆதவனை காணோன்னு சொல்லிட்டு அம்முக்குருவி ஆதவனை தேடி பறந்து போச்சு. அப்ப இடி மின்னல் மழைன்னு பார்க்காம ஆதவனை கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்துக்கிட்டு கொஞ்ச தூரம் பறந்து போச்சு. அப்ப தன்னுடைய கணவன் ஆபத்துல இருக்கிறத பார்த்துச்சு. உடனே அந்த இடத்துக்கு போச்சு. ஒரு பக்கம் தன்னுடைய கணவன் கயர்ல கட்டி போட்டு இருக்கிறத பார்த்துச்சு. இன்னொரு பக்கம் பாம்பு வலியில கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. யார முதல்ல காப்பாத்தலாம்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தது. அம்மு, என்ன பாக்குற? வந்து கட்ட அவிழ்த்து விடு. இந்த பாம்பு கிட்ட இருந்து என்னையே காப்பாத்து. நான் முதல்ல இந்த பாம்புக்கு ஹெல்ப் பண்றேன், அப்புறம் வந்து உங்களை காப்பாத்துறேன். பைத்தியமா நீ? என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த பாம்புக்கு நீ ஹெல்ப் பண்ணனா அது நம்ம 2 பேரையும் கொன்னுடும். வந்து என்னுடைய கயிறு அவிழ்த்து விடு. சீக்கிரமா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். என்ன பேசுறீங்க? இங்க ஒருத்தர் ஆபத்துல இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நம்ம எப்படி இங்க இருந்து போக முடியும்? இது ரொம்ப தப்புங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் உதவிக்கு யாரையாவது கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குருவி உதவிக்கு ஆளை கூட்டிக்கிட்டு வர்றதுக்காக போச்சு. எங்க தேடியுமே யாரையுமே காணோம். கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு மரத்துக்கு கீழே எலி ஒண்ணு இருந்துச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த எலி கிட்ட சொல்லுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குருவியும் அந்த எலியும் வேக வேகமா அந்த இடத்துக்கு போனாங்க. எலி தன்னுடைய பல்ல வச்சு அந்த மரத்துடைய கிளைய கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு துப்புச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மரம் 2ஆக உடைந்தது. ராஜநாகமும் வெளியே வந்தது. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்னை காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட தர போறேன். என்னுடைய வீட்டுக்குள்ள வாங்க, போகலாம் அப்படின்னு சொல்லி ஆதவனுடைய கயிறை அவிழ்த்து விட்டுச்சு. அப்போ ஆதவன், அம்மு, உன்னைய நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீ மட்டும் வரலனா நாங்க 2 பேரும் இந்த மழையில கடந்து செத்து போயிருப்போம். என்னைய மன்னிச்சிடு அம்மு. ராஜநாகம், என்னைய மன்னிச்சிடு. உன்னைய காப்பாத்த கூடாதுன்னு சொல்லி என்னுடைய ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நான் உங்களை கட்டி போட்டு இருக்க கூடாது. என்னைய மன்னிச்சிடுங்க. சரி, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜநாகம் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு.
அங்க நிறைய தங்கம் வைரம் ரத்தினம் மாணிக்கம்னு அப்படின்னு நிறைய இருந்தது. அம்மு ஆதவன் எலி எல்லாரும் அந்த தங்கத்தை பார்க்கும்போது பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ராஜநாகமும் அவங்க 3 பேருக்கும் அந்த தங்கத்தை கொடுத்துச்சு. அம்மு ஆதவன் எலி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டாங்க. எல்லாரும் அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ராஜநாகம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சது. எலி தன்னுடைய வீட்டுக்கு போச்சு. இந்த தங்கத்தை வச்சு என்ன பண்ணலாம்? ஏங்க, இந்த தங்கத்தை வச்சு நம்மளுடைய வீடு உடஞ்சதுல அங்க போய் திரும்பவும் வீடு கட்டலாங்க. சரியான ஐடியா, வா போலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா பறந்து அந்த கழுகுகள் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்ப சொர்ணாவும் ராணாவும் அவங்க கையில தங்கம் இருக்கிறத பார்த்தாங்க. ஏ பறவைங்களா, எப்படி உங்க கையில தங்கம் வந்தது? எங்க இருந்து திருடிட்டு வந்தீங்க? ஒழுங்கா சொல்லுங்க, இல்லைன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஆ சொல்லிடுறேன். இந்த தங்கம் எங்களுக்கு ராஜநாகம் தான் கொடுத்துச்சு. ஆதவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. இதை கேட்ட ராணா கழுகு, என்னது தங்க புதையலா? சரி, இந்த வீட்டை நீங்களே எடுத்துக்கோங்க, நாங்க போய் அந்த கஜானால இருக்கிற புதையலை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொர்ணாவும் ராணாவும் அங்க இருந்து கிளம்பி வேக வேகமா பறந்து ராஜநாகம் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்ப பாம்பும் வெளியே வந்தது. ஏ பாம்பு, எங்களுக்கு வழிய விடு, எங்களுக்கு அந்த கஜானால இருக்கிற தங்கம் வேணும், வழிய விடு. நீ வழி விடலனா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. ஓஹோ, என்னையே மிரட்டுறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்கே வந்து என்ன மிரட்டுவீங்க? அப்படின்னு சொல்லி ராஜநாகம் கோவப்பட்டு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பெருசா மாறுச்சு. ராணாவும் சொர்ணாவும் அந்த வீட்டுக்குள்ள அடைச்சு ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து அவங்க வெளியே வராத மாதிரி அடைச்சு வச்சுச்சு. உங்களுக்கு தங்கம் தானே வேணும், இதுக்குள்ள கடந்து செத்து போங்க அப்படின்னு சொல்லி ராஜநாகம் மாயமா மறைஞ்சு போச்சு. ராணாவும் சொர்ணாவும் வெளியே வர முடியாம அந்த மர வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு பாலசிங்கம், பாண்டியன், பதிலியா, ரோஷினி, வனிதா அருண், அப்துல் பசித் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஹாய் பதிலியா, ஹாய் பாலசிங்கம், ஹாய் மீனாட்சி விக்னேஷ், போஷினி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் அம்புக்குருவி யாரை உதவிக்கு கூட்டிக்கிட்டு வந்ததுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸில் சொல்கிறவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பை பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.